கோவை துடியலூர் அருகே அமைந்துள்ள சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 96வது ஏ பேட்ச் உதவி ஆய்வாளர்கள் 567 பேரின் பயிற்சி நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் கண்களை கவரும் விதமாக வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ் ராமமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சதீஷ், மேலும் விவரம். வணக்கம். இங்க கோவை துடிலூர் அருகே பாத்தீங்கன்னா கதிர்நாயக்கன்பாளையத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரி இருக்குங்க. இந்த கல்லூரியில 96 ஏ பேட்ச் முடிச்சு 567 சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்னைக்கு புதுசா பதவி ஏற்கிறாங்க. கூட அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா 40 பெண்கள் உட்பட 567 வீரர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. இவங்க இதே மாதிரி கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாண்ட இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி அனுபவம் வாய்ந்த பயிற்சி ஆசிரியர்கள் மூலம் ஒழுக்கம், அறிவு, திறமை, அணுகுமுறை போன்ற பல பயிற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்காக சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி முதல்வர் ஐஜி வெங்கடேஷ் கலந்து கொண்டு திறந்த ஜீப்பில் பயணம் செய்து வீரர்களை எல்லாம் பார்வையிட்டார். அதன் பின்பு தேசிய கொடி, சிஆர்பிஎஃப் கொடி வணக்கம் செய்த அந்த 567 வீரர்களும் இந்திய நாட்டிற்காக சாதி, மதம், இனமின்றி உழைப்பதாக உறுதி எடுத்துக்கொண்டாங்க. பின்னர் பாத்தீங்கன்னா 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியை மரியாதை நிமித்தமா ஐஜி ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு வருஷமா இவங்க இந்த இதுல பயிற்சி பெற்ற இவங்கள ரேங்க் அடிப்படையில் பெஸ்ட் ஆஃப் ரவுண்டர், பெஸ்ட் ஆஃப் இன்டோர், பெஸ்ட் ஆஃப் அவுட்டோர் அப்படிங்கிற 9 பிரிவுகளில் வீரர்களுக்கு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிஆர்பி வீரர்களுடைய யோகா நிகழ்ச்சிகள் அங்க நடந்ததுங்க. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.